வாசிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாருங்க, I will sing unto the Lord for he has triumphed gloriously. தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறாரு என்று பாருங்க மோசே பாடுகிறான். யோசித்து பாருங்க, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து என்ன செய்றாங்க, விடுதலை ஆகி வருகிறாங்க. வந்தா அருமையானவர்களே, பின்னால பார்வோனின் சேனை, முன்னால செங்கடல், கடக்க முடியாத செங்கல் முன்னால இருக்குது, ஜெயிக்க முடியாத எதிரி பின்னால வந்திருக்கிறான். எப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலைமை பாருங்க. ஆனா கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் தோற்று போக விடவே மாட்டாரு. கர்த்தர் முன்னால இருக்கிற கடலை பார்க்கலும் பெரியவர், பின்னால இருக்கிற எதிரியை பார்க்கலும் பெரியவர். ஆகவே பாருங்க, அற்புதமா அங்க ஒரு கிரியை செய்யறாரு. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு கீழ்காட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை 2ஆய் பிளந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையில கடந்து போனாங்க. கடந்து அக்கறைக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. அது மட்டுமல்ல, பார்வோனின் சேனை நடுக்கடலுக்குள்ள மாத்திரத்துல கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், கையை நீட்டுன்னு சொன்னாரு. பிளந்திருந்த ஜலம் அப்படியே மூடி பார்வோனின் சேனை முழுவதும் செஞ்சாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க.